1999 மார்ச் மாதம் வணக்கம் மக்களே. இந்த உலகத்தில் எல்லாருமே நம்ம வாழ்கிறோம். ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் நம்ம வாழவே இல்லை, உணவு இல்லாமல் நம்ம வாழலை, வஸ்திரம் இல்லாமல் நம்ம வாழலை. இந்த உலகத்தில் பிறந்து வந்திருக்கோம்னு சொன்னாக்க ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த உலகத்தில் நம்ம பிறந்து வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம எவ்வளோ தான் ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஏஎஸ்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்க இன்னும் நிறைய படிப்புகள் நம்ம படித்து நல்ல ஒரு கலெக்டராகவோ இல்லை ஒரு மிகப்பெரிய அதிகாரியாவோ நம்ம வந்தாலும் கூட நம்ம ஒன்றும் சாதிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு கால நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து நம்ம சாகாமல் இருந்து நான் எப்பொழுதும் சாகாமல் இருக்கின்றேன், நான் இந்த உலகத்தில் சாதித்து விட்டேன் என்று யாராவது ஒருவர் கூட கூற முடியுமா? முடியாது. அரசாங்க சட்ட விதிகளை மீறுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம்.
ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், அவங்க ஒரு காரியம் சொல்கிறான்னு சொன்னால் உடனே நம்ம கீழ்ப்படிஞ்சு இன்றைக்கி போகிறது இல்லை. அத்துமீறி சில வேலைகள் நம்ம செய்கிறோம். அதனுடைய விளைவுகள் தான் ரொம்ப மோசமான விளைவுகள்லாம் ஆகுது நம்மளுடைய வாழ்க்கையில். முதல்ல இதை நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது அடுத்த ஒரு கண்டென்ட்டுக்கு நான் வரப்போகிறேன். இந்த உலகத்தில் நம்ம சும்மா பிறந்துட்டு ஏதோ நல்ல டிவி பார்த்துட்டு நல்ல மட்டன் சிக்கன் வறுத்து தின்னுட்டு நல்லா வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு டப்புன்னு வந்து இந்த உலகத்தில் ஜாலியாக இருந்துட்டு நல்லா அப்படியே போகிறது, BMW காரு போகிற நல்லா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நகை தங்க வைடூரியம், அப்போ ஃபாரின் போகிறது, அமெரிக்கா போகிறது, பல நாடுகள் போயிட்டு சுற்றி வந்துட்டு நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு செத்து போகிறதுக்கு இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல உணருங்க. இந்த உலகம் சும்மா வரவில்லை. இப்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு கட்டியிருக்காங்கன்னாக்க அந்த வீடு வந்து யாராவது கட்டியிருந்தால் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த வீடு. இல்லைன்னா எப்படி அந்த இடத்துல வீடு இருக்கும்? அப்போ யாரோ ஒருத்தன் கட்டியிருக்காங்கல்ல. ஸோ அதுபோல் இந்த உலகத்தை படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம போகிற வழி வந்து நல்ல வழியா இல்லை கெட்ட வழியா அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணரணும். எல்லாத்துலேயுமே பக்கத்து வீட்டுக்காரவங்க இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஒரு 20 ரூபா காசு இருந்தால் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறது தப்பே கிடையாது. நம்ம பணம் வந்து கோடி கோடியாக பணம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அதை எடுத்து வாரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு போகிறதுல தப்பே கிடையாது. நம்ம ஜீவன் தன்னை விட்டு பிரியும் பொழுது வந்து எதையும் நம்ம கொண்டு போகிறது கிடையாதுங்கிறத முதல்ல நம்ம உணரணும். ஒரு இன்று இரவு பார்த்திங்கன்னு சொன்னாக்க பயங்கரமான நிலநடுக்கம் தமிழகத்தில் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாக்க நம்ம எங்கே இருப்போங்கிறத முதல்ல நம்ம உணரணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னாக்க போன இதில் துர்க்கியில் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம உணர்ந்து எல்லோரும் உண்மையாக இருந்து இந்த உலகத்தில் வாழ கற்றுப்போம், பிறரையும் நேசிப்போம். நன்றி, வணக்கம்.